என்னுடைய ஒயிலாட்டப்பட்டு சிலம்பாட்டப்பட்டு நடந்து கூட ஏதோ ஒரு ஓரத்துல நின்று என் வில்லைமால பார்த்துருவாங்க ஆவலோட எதிர்பார்த்து வந்தேன். சரி, ஆனா நான் வந்திருக்கிற சேதி கேட்டு இந்த சண்டாளி வில்லைமன் எதுவும் பார்க்கல. ஆமா, அதனால அவளை தேடி அவளுடைய அரண்மனைக்கு வந்துட்டேன். ஆமா, அரண்மனையில இருக்கிறது யாருமா? நீங்க எல்லாம் வெளியே வரியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? என்னையே வாடி போட கேக்குறிய? உனக்கு உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருந்தா, எவ்வளவு தெனாவட்டு இருந்தா என்னையவே வாடி போடி கேப்ப? யார் நீ? முதல்ல எதுக்கு வந்த? ஏன் வந்த அரண்மனைக்குள்ள? காரணம் இல்லாம உன்னை தேடி உன்னுடைய அரண்மனைக்கு வந்திருக்கிறேன். என்னை பார்த்து என்ன இரவில் வந்த திருடான தொடர்ந்த வீட்டுல நாய் பூந்த மாதிரி வார்த்தை கேட்கிறியே. இந்த வார்த்தையை நான் சொல்லல, சொல்ல வந்த சொல்லல. சரியா, அதை நான் சொல்றேன். அதனால என்ன பார்த்து யாருன்னு கேட்கிறேன். ஆமா, நீங்க யார்? நீங்க எதுக்கு வந்தீங்க? ஏமா, தமிழோட பண்பாடு என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன பண்பாடு? வாங்க, நீ உட்காருங்க. எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? யார பார்க்கணும்? யாருக்கிட்ட பேசணும்? இந்த தண்ணி குடிங்க, இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? இப்ப மரியாதையை கேட்டியாமா? ஒரு ஆம்பளை பையனை பார்த்து இத்தனை டாப் போட்டு பேசுறேடி. என்ன தைரியம் மாதிரி தான் நீ பேசுவ? இங்க பாரு, வாடா போடான்னு கேட்கிறேன்னா அதுல ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? இவ்வளவு பெரிய அரண்மனைகளை இத்தனை
எந்த பெண்ணா இருந்தாலும் மனசுல பயம் இருந்தாலும் தைரியத்தோட அதை வெளிக்காட்டிக்காம யாரா நீ எதுக்கு வந்தடே ஏண்டா வந்த அப்படின்னு கேக்குறேன்னா அதுல ஒரு காரணம் இருக்குதுங்க. என்ன காரணம் தெரியுமா? தன்மானத்தை காப்பாற்றிக்காக வேண்டி ஒரு வயசு பெண் கேட்பா. இது எல்லா இடத்துலயும் வாசம் வந்தாங்க. ஏன்னா இரவு நேரம் இல்ல, நடு சாம நேரம் இல்ல, அதனால எல்லாரும் அயர்ந்து நித்திர செய்யற நேரம் பார்த்து வந்தா எந்த பெண்ணா இருந்தாலும் கேட்பாளா கேட்க மாட்டாளா? இது வாசம் வந்தா. ஆனா ஏன் அரண்மனைக்குள்ள திருட்டுத்தனமா நீங்க வந்தது இல்லாம என்னையவே வாடி போடுங்கிறிய? உனக்கு உடம்புல எவ்வளவு கொழுப்பு எவ்வளவு தெனாவட்டு. ஆமா, ஒரு பொம்பளை பிள்ளைய பார்க்க வரணும்னா தைரியம் இல்லாம வருவாங்கல்ல. பொம்பளை பிள்ளைய பார்க்க வரணும்னா யார பார்க்க வந்தீங்க? உன்னை பார்க்க தானே நான் வந்தேன்னு சொல்றேன். என்ன பார்க்க நீ வர்றதுக்கு நீங்க யாருங்க? உங்களை யாருன்னே தெரியலங்கிறேன். என்ன பார்க்க நீங்க எதுக்காக வரீங்க? பாருங்க, உன்னோட புருஷ மாதிரி நினைச்சுக்கணும். புருஷ மாதிரி நினைச்சுக்கணுமா? இல்ல வீட்டுல சொல்லிட்டு வந்தாரு நினைக்கிறேன். உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியல. இங்க பாருங்க, எனக்கு அண்ணன்மார்கள் 7 பேர் இருக்கிறாங்க. 7 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. வெப்ப 7 பேர் வந்தாங்கன்னா என்ன பண்ணி போடுவாங்க? வெட்டி 7 கூறா போட்டுருவாங்க. உடம்புல உசுறு இருக்கும், ஆனா ஒண்ணுத்துக்கு உதவாம பண்ணிடுவாங்க. அவ்வளவு மோசமான ஆளுங்க அண்ணன்மார்கள். அன்னைங்க 7 பேரும் திரண்டு வந்தாலும் சரி, ஊரே திரட்டிட்டு வந்தாலும் சரி, நான் ஒத்தாளு நிக்க வச்சு எல்லாத்தையும் அடிச்சு போடுவேன். அப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு, இன்னைக்கு உதவாங்காம போக மாட்டீங்க. நல்லா அடி வாங்கிட்டு தான் போக போறீங்க. நல்லா தெரிஞ்சு போச்சு. புடிபடாத ஆளுங்க யார்? நீங்களா? இத்தனை கட்டுக்காவலை மாரி திருட்டுத்தனமா என்னவோ வந்துட்டீங்க அரண்மனைக்குள்ள. ஆனா தப்பிச்சு மட்டும் போக முடியாதுங்க. என்னை பார்த்து திருட்டு போயிட்டு சொல்றீங்க? திருட மாதிரி தெரியலங்க. எனக்கு திருடனாத்தான் இருக்குமோன்னு யோசிச்சேன். ஆனா திருடனா இருந்தா நான் சத்தம் போட்டு கூப்பாடு போட்டோன்னா பயந்து ஓடி இருக்கணும். இல்லன்னா ஏதோ கத்தியோ ஏதோ கொண்டு என்ன குத்தி இருக்கலாம். அது எதுவுமே செய்யலனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கின்றது நல்லா புரியுது. ஆனா ஏன் எதுக்குன்னா எனக்கு தெரியல. இருந்தாலும் இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆண்மகனுக்கு மரியாதை கொடுக்கறதுனால யாரு நீங்க என்ன ஏதுன்னு முதல்ல தெளிவா சொல்லிட்டு அரண்மனையை விட்டு சீக்கிரமா ஓடி போயிருக்கலன்னா உதவட்டு தான் போவிய பாத்துக்கோங்க. ஆமா, அது வெள்ளையம்மா வெள்ளையம்மா, அது வெள்ளையம்மா வெள்ளையம்மா, விவரம்மா விவரமான வெள்ளையம்மா, நீ விவரமான வெள்ளையம்மா. இந்த வெள்ளச்சாமி பார்த்ததுண்டோ? இந்த வெள்ளச்சாமி பார்த்ததுண்டோ? இவன் வீரக்கதை கெட்டதுண்டா? வீரக்கதை கெட்டதுண்டா? அது நம்ம 2த்துக்கு ஒரு மகன் பிறப்பா, உனக்கு ஒரு மகன் பிறப்பா. அவனுக்கு என்னதைய சொல்லி வை, மோக்கலைய சொல்லி வை. அவனியாக மாறிடுவான், இந்த உலகத்தை ஆடிடுவான். சட்டப்பட்டி உலகத்தை ஆடிடுவான். நாடக சத்திலே எனக்கு சத்தியமோ செய்யடி. மதுரை மீனாட்சி வாசலிலே இந்த வெள்ளச்சாமி அவகந்தா உனக்கு இப்பவும் தான் வந்ததம்மா. நான் தாப்பா செக்கம்பட்டிக்கார வெள்ளச்சாமி. அவர்தான் அவர் கதையை சொல்லிட்டு இருக்காரு. நீங்க ஏப்பா ரொம்ப அழகுறீங்க? இல்ல, அவர் சொல்ல சொல்ல எனக்கு
மனசு அப்படியா? ரொம்ப உருகிருச்சா? மனசு ரொம்ப உருகிருச்சு. ஆமா. எந்த வயசுல ஆசை வச்ச தெரியுமா உண்மையில? எந்த வயசு இந்த மனசில் ஆசை வச்சவன் சக்கப்பட்டிக்கான வெள்ளச்சாமி சேதுபதிக்கு செம்பாயம்மாளுக்கு ஒருத்திக்கு ஒரு மகளாக பிறந்தவன். என்ன பார்த்தா யாருன்னு கேட்கிற? வெள்ளச்சாமி உங்களை எனக்கு முன்பே தெரியும். எப்ப தெரியுமா? எப்ப தெரியும்? எங்கள் ஊர் முத்தாளம்மன் கோவில் சாத்தரை திருவிழாவிற்காக சிலம்பாட்டான வந்தீங்கல்ல? ஆமா. அப்பவே நான் உங்களை மறைஞ்சிருந்து பார்த்துட்டேன். இருந்தாலும் நீங்களும் என் மேல பாசம் வச்சிருக்கீங்களா, என்ன மறக்காம இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சின்ன சோதனை பண்ணி பார்த்தேங்க. சண்டாளி வந்த உடனே நான் தான் வெள்ளையம்மான்னு சொல்லி இருந்தீங்கன்னா தொண்டை தண்ணி வத்த நான் கட்டி இருப்பேன். இன்னும் உன்னை விறுவிறுன்னு மதுரை மீனாட்சி மீனோட கூட்டிட்டு போய் தாலி கட்டி எங்க ஆத்தாளுக்கு செம்பாய் உன்னை மருமனாக்கி இருப்பேன். அதனால வெள்ளையம்மா உன்னை வெகு நாட்களுக்கு பிறகு உன்னை பார்க்க வந்திருக்கல. சின்ன வயசுல என்னென்ன பொருட்களை வாங்கி கொடுத்தனும் இதெல்லாம் உனக்காக மணி நிறைய கட்டி கொண்டிருக்கேன். வெள்ளையம்மா நான் வருத்தப்பட்டு வாங்கி வாரே வெள்ளையம்மா. சாமான நிறைய இருக்குது, அதனால பேக்கில் வச்சிருக்கிறேன். பேக்கில் வச்சிருக்கிறேன். அதாவது வேற ஒண்ணும் இல்லைங்க, எல்லா பொன்பொருளும் நகையும் யாரும் பாக்குற மாதிரி போடலாம். கண்டிப்பா. இருந்தாலும் அவர் வாங்கிட்டு வந்த இந்த கருப்பு சேலையை எல்லாரும் பாக்குற மாதிரி கட்ட முடியுமா? எப்படிமா முடியும்? யாரத்தான் உள்ள வான்னு வெள்ளச்சாமி கூப்பிடுறாருங்க, வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஆமா ஆமா, அதுக்குன்னே ஒரு இடம் இருக்கு. சரி வெள்ளச்சாமி, வெள்ளையம்மா உங்களோட ஆசை வாசத்தை சொல்லிட்டீங்க. சரி, நீங்க ஆம்பளை பட்டுன்னு வெளியில சொல்லிட்டீங்க. ஆமா ஆமா, நான் பொம்பளை பிள்ளை இல்லையா? ஆமா. அதனால சட்டுன்னு எதையும் வெளியில சொல்லிட முடியாதுங்க. நின்று நிதானமா தானுங்க சொல்ல முடியும். ஆமா. அதுக்காக உங்க மேல பாசம் மட்டும் நினைச்சிடாதீங்க. சரி, நானும் உங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கேன். எப்படி தெரியுமா? எப்படி சொன்னாதானே தெரியும். எருக்கஞ்செடியோர இறுக்கி பிடிச்சைய மாமா, உருகமைய போல உருகி தவிச்சையாமா. எருக்கஞ்செடியோர இறுக்கி பிடிச்சைய மாமா, உருகமைய போல உருகி தவிச்சையாமா. நாளைக்கு பொழுது சம்பளதா எருக்கஞ்செடியோர இறுக்கி பிடிச்சைய
என் மேல அப்படி பாசமா? ஆமாங்க. உன் மனசுல இருந்த ஆசையை நீ சொல்லிட்டு என் மனசுல இருக்கிற ஆசையை நான் சொல்லணுமா இல்லையா? அப்படியா? எவ்வளவு ஆசை பாசம் வச்சிருக்கீங்க? சிங்கருமதா இனிக்கு மணி உன் செவிதலிலே தயக்க மணி என்னோட மனசு உன்னேலதா உன்னோட மனசு எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா கல்லை கருப்பாக்கினா முல்லை மலராக்கினா எங்கே அந்த வெண்ணிலா சொல்லுங்கள். நான் தான் வெள்ளச்சாமின்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. தெரியுங்க. நீ தான் வெள்ளையம்மான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. புரியுது. அதனால பொழுது விடியறதுக்குள்ள நான் எங்க கூப்பிட்டாலும் என் கூட வருவில்லை. உசுருக்கு உசுரா வளர்த்த அண்ணன்மார்களை விட்டுட்டு நான் எப்படிங்க உங்க கூட வர்றது? சரி ஏமா சின்ன வயசுல இருக்கும் பொழுது வரைதான் அவனுடைய அண்ணன் பாசம். அதுக்கு பிறகு திருமணம் பண்ணி வச்சாங்கன்னா புருஷனோட தான் போகணும், அன்னைங்களோட இருந்து வாழ போக மாட்டோம்ல. இருந்தாலும் 5 வயசு அறியா பருவத்துல பழகிட்டு வாதிக்கு விட்டுட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நல்லது கெட்டதெல்லாம் எல்லாம் பார்த்து வளர்த்ததெல்லாம் அண்ணன்மாருக்கு தானங்க. அதனால அவங்க பாசம் கொஞ்சம் தடுக்குதுங்க. இருந்தாலும் அவங்க ஏன் மேல வச்சிருக்க பாசத்தை விட நான் உங்க மேல அளவுக்கு அதிகமாவே பாசம் வச்சுட்டேன். அதனால சொன்ன மாதிரியே நான் உங்க கூடவே வர்றேன். எங்க வரணும் எப்ப வரணும் மட்டும் நீங்க. உன்னுடைய அரண்மனைக்கு பின்னாடி கருப்பாய் தர கண்டுகட்ட முறையில் இருக்குல்ல, அந்த ஊரணைக்கு தண்ணிக்கு போற மாதிரி செப்ப குடத்தை எடுத்துக்கிட்டு உன்னுடைய அரண்மனையில இருக்க நகரட்டு காசு பணம் எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு வந்துரு. உனக்காக அந்த ஒத்த கண்ணு பாலத்துல நான் காத்திருக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே அந்த கருப்பாய் கட்டு வச்ச கல்லுக்கட்டு ஊரணி கருப்பாய் மண்டபம் அருகே இருக்கு ஒத்த கல்லு பாலத்துக்கு தண்ணிக்கு போறேன்னு சொல்லிட்டு தண்ணி குடத்தை எடுத்துக்கிட்டு நான் வந்துடுறேன். நீங்க தண்ணி அடிச்சுட்டு படுத்துறாம. ஆமா, ஏன்னா சின்ன வயசுல இருந்து அதனால தண்ணி அடிச்சுட்டு படுத்துறாம அந்த ஒத்தக்கல்லு பாலத்திலே உட்கார்ந்துருங்க. உங்களை தேடி நான் ஓடோடி வந்துடுறேன். செப்பு போடோ தூக்கி போரே வெள்ளையம்மா
பாலத்துக்கு ஒத்த கண்ணு பாலத்தில ஊரடங்கோ சாமத்தில ஒத்த கண்ணு பாலத்தில ஊரடங்கோ சாமத்தில ஒட்டியாரு சந்தை கோமாரி தேவல்லையம்மா ஒட்டியாரு சந்தை கோமாரி ஒத்த கண்ணு பாலத்தில ஊரடங்கோ நேரத்தில ஒத்த கண்ணு பாலத்தில ஊரடங்கோ நேரத்தில உன்னட விவரமாட்டி போய்யா ஏ சாமி தோர என் மனசில் படியாது போய்யா ஏமா இன்ன வரையில எங்க கூப்பிட்டாலும் வரேன்னு சொல்லி விட்டு இப்ப ஏன் அந்த ஒத்தக்கண்டு பாலத்தை கூப்பிடும்போது மட்டும் வரமாட்டேன்னு சொல்றேன். இங்க பாருங்க உசுருக்கு உசுரா வளர்த்த எங்க அண்ணன்மார்களை விட்டுட்டு வரதே பெரிய விஷயம். அதுலயும் உங்களை நம்பி இந்த குடிகாரனை நம்பி ஒத்தக்கல்லு பாலத்துக்கு ஒரு வயசு பொண்ணு தனியா கூப்பிட்டா போலாமாங்க? என்னதான் இருந்தாலும் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கன்னி பெண்ணு கன்னி பையனோட தனிமையில சந்திக்கிறது மிகப்பெரிய தவறான விஷயம். அதுலயும் ஒத்தக்கல்லு பாலம் ரொம்ப சின்ன இடம், ரொம்ப குறுகலான இடம். அந்த இடத்துக்குள்ள சந்திக்கிறது எனக்கு ஒண்ணும் சரியா படலங்க. அடி உடம்பு மேல ஆசை வச்சா ஒரு நொடியில் தொட்டு இருக்கு. உடம்பு மேல ஆசை வச்சா ஒரு நொடியில் தொட்டு இருக்கு. மனசு மேல ஆசை வச்சு தேவல்லையம்மா ஒரு தெரியாத போடி ஒத்தக்கண்ட பாலத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா பொழுது விடிஞ்சோன்னு ஆளுகள் எல்லாம் தன்னைக்கு நடமாட்டம் வர்றாங்க. அதனால இந்த ஒத்தக்கண்ட பாலத்துல இருந்ததை உப்பு சட்டி பார்க்கப்பட்டார். என்னுடைய அரண்மனைக்கு உப்பு போடுற உப்பு சட்டி பார்க்கப்பட்டார். கட்டுனாலும் கட்டுவேன், 90 வயசு ஆனாலும் உன்னையதான் கட்டுவேணும். ஒத்த காலத்துல புடிவாதத்தோட இருக்கிறேன். அதனால நம்மளை பார்த்த விஷயத்த நேரம் அன்னைக்கிட்ட போய் சொல்லியிருப்பேன். போய் அண்ணன்மார்கள்ட்ட சொல்லியிருப்பாரு. அதனால இந்த ஒத்தக்கண்ண படத்துல இருக்க மேடம் போவோம். அது சிவகங்க சீம விட்டி சிவகங்க இந்த சிவகங்க சிம்மக்கல்ல ரோட்டமலைய சென்றமனா உத்தங்குடி மேடு ஊரணிக்கரையோர சங்கமேல அமர்ந்திருக்கார் பாண்டிமணி தெய்வம். அவர் இடத்துல அடைக்கலை கேட்போம். அடைக்கலை கொடுத்தாருன்னா இந்த பூலோகத்தில் வாழ்வோம். இல்லை என்றால் தாங்கள் இருவரும் அந்த மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சியை வச்சு சத்தியம் பண்ணி கட்டல்லவா, அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அடைக்கலை கொடுத்தாருன்னா வாழ்வோம். இல்லை என்றால் அவருடைய காலனிலே மாட்டு தூங்குறவங்க எந்திரிச்சு உட்காருங்கம்மா. எழுப்பு பாண்டிமணி ஆடி வர போறாங்க. எந்திரிச்சு உட்காருங்க.